நீங்கள் அங்கே ரமேஷ் சிவராஜன் தமிழக நகராட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் 2 பேரும் உள்ளாட்சித்துறையினுடைய அத்தனை டெண்டர்களையும் தீர்மானிக்கிற இடம் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் இங்கு தான். இது வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் முழு தகவல். இதை தாண்டி அரசியல் ரீதியாக விஷன் 200 இந்த 200 தொகுதி வெற்றி பெற வேண்டும். இதில் 100 தொகுதி நேருவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 25 கோடி ரூபாய், 100 தொகுதிக்கு 2500 கோடி ரூபாய் நேரு செலவு செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்போ அது இத்தனையுமே உள்ளாட்சித்துறையிலிருந்து எடுக்கப்படுகிற பணம் தான். நீங்கள் கொடுங்கையூர் ஒரு நாளைக்கு ஒரு சென்னையில் 5000 டன் கழிவுகள் குப்பைகள் எடுக்கப்படுகிறது. இந்த குப்பைகளில் மாநகராட்சி 1/3 பங்கு குப்பைகளை அள்ளுகிறது. தனியார் நிறுவனங்கள் தான் ஒரு நாளைக்கு 3500 டன். நீங்கள் 30 நாளைக்கு 1,00,000 டன் அந்த குப்பைகள் அள்ளக்கூடிய டெண்டரை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லாமல் எல்லாமே நீங்கள் கையூட்டுக்காகவே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ நகராட்சி நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய சிவராஜன் முன்னாள் திருச்சி கலெக்டர், திருச்சியில் இருக்கும்போது நேருக்கு நெருக்கம். இப்போ அவர் தான் நகராட்சிகளினுடைய இயக்குநராக இருக்கார். இவர் எதை சொல்லுகிறாரோ, ரமேஷ் நேருவுடைய உறவினர் ரமேஷ் எதை சொல்லுகிறாரோ அதுதான் 125 நகராட்சி, 490 பேரூராட்சி, 25 மாநகராட்சி. இந்த அதிகாரிகளுக்கு வேதவாக்கு. ஒரு நகராட்சி ஆணையாளர் பதவி 25 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்படுகிறது. மாநகராட்சிக்கு வேலுமணி காலத்தில் 1 கோடி ரூபாய் இருந்தது, இப்பொழுது 5 கோடி ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபர். அப்போ எத்தனை கோடி அங்கே கொள்ளையடிக்க முடியும்?